ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. போன வாரம் நம்மளுக்கு பெரிய வீடியோ போட முடியலைங்க. சரி, இந்த வாரம் போட்டுடலாம். ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் செம்பருத்தி செடியில் வெள்ளைப்பூச்சி தாக்குதலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் போன வாரத்தில் நான் அதை பற்றி சொல்லலை. இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். போன வாரம் அது போட முடியல. ஸோ இந்த வாரம் அதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி போய் எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக நம்ம வீடியோ பாருங்கள், ஓகேவா? அப்போ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது என்னன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடிக்குள்ளேயே நிற்கிது அந்த கனகாம்பரம். சூப்பராக பூத்துருக்கு பார்த்தீங்களா? இந்த ரோஸோட பாருங்கள், பன்னீர் ரோஸ் நல்லா பெருசாக பூக்கும். சின்னதாக எப்படி பூத்துருக்குதுன்னு இந்த வெயில் காரணம் தான் எல்லாமே. இப்போ தான் உரமும் கொடுத்தேன், வாழைப்பழ தோல் கரைசல் கொடுத்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஏன்னா வாழைப்பழ தோல் கரைசலுக்கு தான் நிறைய பூக்கும், நல்லா பெருசாக பூக்கும். ஆனால் இந்த தடவை எல்லாமே குட்டி குட்டியாக தான் பூத்துருக்குது பூக்கள். ரோஸ் பூ எல்லாமே அப்படி தான் பூத்துருக்குது. வெள்ளரியில் நம்மளுக்கு பிஞ்சு விடுது, ஆனால் பார்த்திங்கன்னா வெம்பிடுது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னுட்டு. ஏற்கனவே ஒரு பிஞ்சு கொட்டிடுச்சு, போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். இது அடுத்ததாக மறுபடியும் வந்திருக்குது. அதுவும் சின்னதாக தான் இருக்கிறதுனால கொட்டிடுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அப்புறம் நம்ம பழச்செடி மாதுளை எல்லாமே சூப்பராக நிற்கிறாங்க. எல்லாமே துளிர் வந்துட்டுருக்குது. இந்த நம்ம சப்போட்டா செடியிலையும் செம்ம துளிருங்க, நல்ல வளர்ச்சி. ஆனால் என்ன, நம்மளுக்கு இன்னும் மொட்டை வச்சு பூவை எடுத்து ஒரு காய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் தான் கமலாரஞ்சி செடியிலையும் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா வளர்த்து. ஆனால் எதுவுமே கொடுக்கல. இதுக்கு இது பல செடிங்களும் நம்ம வெளியே இருந்து உரம் வாங்கி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எப்படி என்னன்னு தெரியும். சரிங்க, இப்போது நம்ம அந்த செம்பருத்தியை பார்த்துடலாம். செம்பருத்தி பார்த்திங்கன்னா 1-2 கிளை அதாவே சரியாகி வந்துடுச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ச்சி இருக்குது பாருங்கள். இந்த கிளைங்களில் நல்லா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி அந்த பூச்சி தாக்குதல் இருந்ததும் இல்லை. அதே நம்மளுக்கு மற்ற அதாவது துளிர் வராத இதில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அந்த பூச்சி வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஆனால் பூச்சி செத்து போயிருந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம அந்த தண்ணியை தொளிக்கலாம் அப்படின்னு நான் கொடுக்க நினச்சது வேறு. நான் போன வீடியோ போட்டிருந்தப்போ அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வேப்பிலை நல்லா அரைச்சி அந்த தண்ணியை தொளித்து விட்டாலே அந்த வெள்ளைப்பூச்சி போயிடும் அப்படின்னு. நான் கொடுக்க நினச்சது வேறு. சரியா? இப்போ அதை தான் பண்ண போகிறேன். ஆனால் அது மாதிரி பண்ணலை. சண்டே நம்ம வீட்டுக்கு வேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு கஷாயம் பண்ணோம். அதில் நிறையாவே மீதி வந்துச்சு. பார்த்திங்கன்னா இது காஞ்சி தான் இருந்த மாதிரி இருக்குது. அந்த கஷாயத்தை இப்போ நான் இதுக்கு அடித்து விட்டுடலாம், பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. அந்த கஷாயத்தை தான் நான் இப்போ ஊற்றி அடிக்க போகிறேன். எல்லாத்துக்கும் இந்த வெள்ளையாக இருக்கிற இதுக்கும் அடிக்க போகிறேன். நம்மளுக்கு துளிர் வந்திருக்கிற அந்த செடிக்கும் அடிக்க போகிறேன். மிச்சம் மீதி இருந்தால் மற்ற செடிக்கும் அடிச்சிடலான்னுட்டு. அதே மாதிரி மீதி வந்தது எல்லா செடிக்குமே நல்லா இருக்கிற செடிக்குமே அடித்தாச்சு. ஒன்றுமே இல்லைங்க, இந்த கஷாயம் தான். இதில் வேப்பிலை மட்டும் இல்லைங்க, கற்பூரவள்ளி இலை, அப்புறம் துளசி, பப்பாளி இலைன்னு எல்லாமே கலந்து நான் கஷாயம் போட்டிருந்தேன். அது இவ்வளோ மீதி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டு இப்போ இந்த பாட்டலில் ஊற்றி நான் அடிக்க போகிறேன். நம்மளுக்கு இந்த பாட்டல் வாங்கி கொஞ்சம் நாளாகிடுச்சு. நான் இன்னுமே அடிக்கலை. இது சரியாக அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா, அடித்து பார்க்கலாம்ன்ட்டு அடித்தேன். அந்தளவுக்கு வரமாட்டேங்குது, கை தான் வலிக்குது. இதில் ஸ்ப்ரே பண்ணுறது ஒழுங்காக வரலை. ஒரே கையில் நான் வச்சுட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் அடிச்சிட்ருக்கிறேன். அதுவும் நம்மளுக்கு கரெக்டாக வரல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அப்புறம் நான் எல்லாத்தையும் அடிச்சுட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். அதை எடுத்து ஒரே கையில் நம்மளால் ஸ்ப்ரே பண்ண முடியல, ரொம்ப கை வலிக்குது.
அதனால் கொஞ்சம் அடித்து உங்களுக்கு அது வந்து நல்லா அந்த இருக்கிற அந்த கிளைகளில் எல்லாத்துலேயும் வந்து அடித்து விட்டேன். எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணேன். இது முழுக்க ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிச்சம் இருந்த அந்த தண்ணியையும் வந்து மற்ற செடிக்கும் 2 செடிக்கும் செம்பருத்தி செடிக்கும் அடித்து விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி பூச்செடி எப்போவுமே பூத்துட்ருக்கிற செடின்னா இட்லி பூச்செடி. இந்த ரெட் கலர் இட்லி பூச்செடி சொல்லலாங்க. அழகாக பூத்துருக்கு. அதுவும் இல்லாமல் கீழே பார்த்திங்கன்னா ஒரு 4 செடிக்கிட்ட வந்திருக்குது. இது வந்து தனியாக எடுத்து வைக்கணும்னு எடுத்து வைக்கல. ஒரு செடியில் பூ பூத்து அப்படியே மறுபடியும் பார்த்திங்கன்னா கிளை வந்துடுச்சு. ஒரு செடியில் பூ பூக்கல. அது வந்து முனை வந்து உடஞ்சிடுச்சு. அதுவும் வந்து பக்கங்கள் அடித்து வந்துட்டுருக்குது. எல்லாமே எடுத்து வைக்கணுங்க. நான் வந்து இந்த வாரம் எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு. அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து போடுறேன். அதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிளைகள்லாம் எடுத்து வைக்கல இன்னுமே. பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க பாரிஜாதமும். நம்மளுக்கு எனி டைம் இதுவும் பூத்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது மொட்டுக்கள் வந்து பூத்து முடிச்சுட்டு மறுபடியும் மொட்டு வந்து மறுபடியும் பூக்கும். அந்த மாதிரி பூத்துட்ருக்கு. வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மொட்டுகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்போவுமே அவ்வளோ அழகாக வந்து பூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. உரம் வந்து நான் அந்த அளவுக்கு கொடுக்குறதில்ல. இப்போ உங்களுக்கே தெரியும் எப்போது தான் கொடுக்குறேன். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒருக்கா இல்லை வாரத்துக்கு ஒருக்கா வந்து உரம் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஆனால் இப்போ வந்து நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ வீட்டில் இருந்தப்போ நம்ம கார்டனை கவனித்த அளவுக்கு இப்போ வந்து என்னால் கவனிக்க முடியல. இருந்தாலும் செடிகள் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பூக்கள்ல இருந்து எல்லாமே நல்லா அழகாகவே வந்துட்டுருக்குறாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எப்படி இருக்குது நம்ம கார்டனிங்னு சொல்லுங்கள். வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய், see you.